சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சரி, இப்ப இந்த டிஜிட்டல் அந்த ஆன்லைன் செக் பவுன்ஸ் கேஸுக்கும் இதே நடைமுறைகள் தானே, இல்ல அதுக்குன்னு தனியா வேற நடைமுறைகள் ஏதாவது இருக்குதா? டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் செக் பவுன்ஸுக்கு சட்டம் என்ன சொல்லுது? பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்டும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கும் ஒரே விதமான பவர்ஸ் தான் இருக்கு. இன்கேஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லயும் உங்களுக்கு டிஸ்ஆனர் நடந்தது, உங்களுக்கு வர வேண்டிய தொகை உங்களுக்கு வரல அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி லீகல் நோட்டீஸ் கொடுப்பீங்க. அந்த லீகல் நோட்டீஸோட ஃபார்ம்ஸ் வேரியா இருக்கலாம். அதாவது ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் நீங்க வாட்ஸ்அப்ல கொடுத்தாலும் கோர்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இமெயில் கொடுத்தாலும் கோர்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் 30 டேஸ்க்குள்ள நீங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க அப்படிங்கறதும், அந்த 15 நாளுக்குள்ள நீங்க அந்த சரியான தொகையை மென்ஷன் பண்ணி அது நாலேஜ் அவருக்கு போயிடுச்சு, அவர் வந்து உங்களுக்கு 15 நாளுக்குள்ள அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கறதும், அந்த 15 நாள் தவறும் பட்சத்துல அந்த 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 30 நாளுக்குள்ள நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதும், எந்த ரெண்டு ஆக்டுமே வந்து உங்களுக்கு காமன் ப்ரொசீஜர் தான். சோ ஆன்லைன் டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி, நீங்க செக் மெத்தட ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரெக்கவரி ப்ரொசீஜர் ஒண்ணுதான். சரி, இந்த செக் பவுன்ஸ் கேஸ்ல பெண்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு, இந்த சிறு குறு வணிகர்களுக்கு, இவங்களுக்கு ஏதாவது சட்ட சலுகைகள் இருக்குதா? லா வந்து எப்பவுமே நியூட்ரல் தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, லா வந்து எப்பவுமே நியூட்ரல் தான். இன்கேஸ் அந்த கன்சர்ன் பர்சன் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே 2 வருஷ தண்டனை, இல்ல அந்த குறிப்பிட்ட எந்த அமௌண்ட் அந்த டியூல இருந்துச்சோ அந்த அமௌண்ட்டுக்கு டபுள் டைம்ஸ் ஃபைன், இல்ல சில சமயம் ரெண்டுமே கிடைக்க சான்சஸ் இருக்கு. பட் ஒரு சில கன்சிடரேஷன்ஸ் வந்து கோர்ட் கவனிக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பணம் கொடுக்க வேண்டியது ஒரு பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா, அந்த பெண் ஒரு கம்பெனில இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொல்லுவோம். அதாவது பேரளவுல மட்டும் டைரக்டராவோ பார்ட்னராவோ இருந்தாங்க. அந்த கடன் கொடுக்க வேண்டிய டிரான்சாக்ஷனுக்கும் அந்த கன்சர்ன் பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணும் பட்சத்துல அந்த பெண்ணை வந்து எக்ஸம் பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வயசானவங்க மேல போடுற கம்ப்ளைண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அந்த வயசானவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது மெமரி கிரவுண்ட், மெமரி லாஸ், இல்ல அவங்களால கையெழுத்து போடுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல கொஞ்சம் அவங்க மேல இருக்கிற கேஸை தள்ளுபடி பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது மோட செட்டில் பண்ண வைக்கிறதுக்கோ கன்சல்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பிசினஸ் கன்சர்ன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்மால் பிசினஸ் கன்சர்ன்ல முடிஞ்ச வரைக்கும் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி கோர்ட் கன்சல்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. என்னென்ன மெத்தட்ல முதல்ல ரெக்கவரி பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கோர்ட் ட்ரை பண்ணும். இன்கேஸ் அப்பவும் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்கே வந்து கோர்ட் போவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப். சரி, செக் கொடுத்தோட பேங்க் அக்கௌண்ட்ல போதுமான பணம் இருந்தும் பேங்க் எம்ப்ளாயிஸோட மேனுவல் எரர்னாக்கா சிஸ்டமோடைய டெக்னிக்கல் எரரால அந்த அக்கௌண்ட்ல வந்துட்டு சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் வந்துட்டு பவுன்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா சம்பந்தப்பட்டவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்? பொதுவா பேங்க் தான் மேல இருக்கிற மிஸ்டேக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால உங்களோட செக் வந்து டிஸ்ஆனர் ஆகல அப்படின்னா நீங்க வந்து எந்த விதத்திலயும் வந்து நீங்க லயபிள் ஆக மாட்டீங்க டிஸ்ஆனர் ஆஃப் செக் கேஸை பொறுத்த வரைக்கும். இன் ஜெனரல் உங்க அக்கௌண்ட்ல காசு இல்ல, அதனால உங்க செக் வந்து டிஸ்ஆனர் ஆச்சு, பேங்கால கொடுக்க முடியல அப்படின்னா தான் நீங்க லயபிள் ஆவீங்க. வேற என்ன ரீசன்னால பேங்கால கொடுக்க முடியல அப்படிங்கறத முதல்ல ரிட்டர்ன்ல வாங்குங்க, இல்ல அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் டிமாண்ட் பண்ணுங்க. அப்படி பேங்கோட மிஸ்டேக், இன் ஜெனரல் பேங்கோட மிஸ்டேக்ஸ் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. பேங்கோட மிஸ்டேக்ஸ்னாலதான் நமக்கு இந்த மாதிரி நம்மளோட செக் டிஸ்ஆனர் ஆச்சு அப்படின்னா நீங்க அந்த கன்சர்ன் பேங்க் மேல ஆம்பட்ஸ்மேன் கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். கன்சியூமர் கோர்ட்ல அந்த பேங்க்கு அகைன்ஸ்டா உங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடியும். எப்போ உங்ககிட்ட ப்ராப்பரா ப்ரூஃப் இருக்கும்போது யூ ஷுட் டிமாண்ட் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் த பேங்க் அஃபீஷியல்ஸ். உங்களோட ரீசன் இல்லாம மத்த ரீசன், அதாவது உங்களோட சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேங்க் காரணத்தினால அந்த செக் டிஸ்ஆனர் ஆச்சு அப்படின்னா செக்ஷன் 138 உங்களுக்கு நிக்காது. சோ டிஸ்ஆனர் ஆஃப் செக் அப்படிங்கிற வழக்கு உங்க மேல தொடுக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. சரி, இந்த செக் பவுன்ஸ் கேஸ்ல வந்துட்டு வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்றத்துல சமீபத்துல ஏதாவது தீர்ப்புகள், வழிகாட்டுதல் ஏதாவது இருக்குதா? சுப்ரீம் கோர்ட்லயும் சரி, ஹை கோர்ட்லயும் சரி, இப்போ ரீசெண்டா நிறைய ஜட்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த செக் பவுன்ஸ் கேஸ் மட்டும் இல்ல, ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ முன்னாடி மாதிரி நம்ம கோர்ட் நோட்டீஸ் போஸ்ட்ல சென்ட் பண்ணிட்டு அது அக்னாலஜ்மெண்ட் கார்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இல்ல கோர்ட்ல சம்மன் சர்வ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ்ல நீங்க அனுப்பிச்சாலும் சரி, இமெயில் அனுப்பிச்சாலும் சரி, அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடுச்சுங்கிற ப்ரூஃப் நீங்க கொடுத்தாலே போதும். அதுவே ஒரு சஃபிஷியன்ட் ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு கோர்ட் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அண்ட் ஒரு ட்ரையல் அப்படின்னா 90 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறதையும் சுப்ரீம் கோர்ட்லயும் சரி, ஹை கோர்ட்லயும் சரி எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு செக் பவுன்ஸ் கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க லீகல் நோட்டீஸ்ல நீங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் நிலுவையில இருக்கோ அந்த அமௌண்ட்டை தெளிவா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல நீங்க வந்து தெளிவா மென்ஷன் பண்ணாம 999 ருபீஸ்னோ இல்ல 1001 அந்த மாதிரி ஏதாவது அந்த நிலுவை தொகையில தப்பா ஏதாவது மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த லீகல் நோட்டீஸே வேலிட் இல்ல அப்படிங்கறதையும் ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்போ கோர்ட் நோட்டீஸ்லயும் சரி கோர்ட் சம்மன்லயும் சரி இப்ப நம்ம யூஸ் பண்ற ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அதாவது இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி உங்களால இப்போ நிலுவை தொகையை செலுத்த முடியும். சோ உங்களுக்கு கோர்ட் சம்மன்லயே இந்த மாதிரி QR கோடை வச்சு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு இப்போ கோர்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தட் இப்போ மணி ரெக்கவரி சூட், டிஸ்ஆனர் ஆஃப் செக் சூட் எல்லாம் உங்களுக்கு கோர்ட் சம்மன் வரும்போதே QR கோடோட உங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணுவாங்க. சோ அப்பவே நீங்க நிலுவை தொகையை உங்களால செலுத்த முடிஞ்சது அப்படின்னா அந்த QR கோட் யூஸ் பண்ணி நீங்க செலுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க வரப்போற தண்டனையில இருந்து தாராளமா தப்பிச்சிருவீங்க. என்னது இது இப்படி எதுவும் சொல்லாம வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன பண்றது? சரி, உடனே இது அக்ஷரா மேடம் கிட்ட சொல்லிடுவோம். மேடம், இந்த அக்கவுண்ட்ல இருந்து ஃபைனாகோ கம்பெனிக்கு நாம கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு. அவங்க நம்ம மேல 138 கேஸ் போட்டுட போறாங்க மேடம். மிஸ்டர் இளங்கோ, நீங்க மதீஸ் லீகல் லென்ஸ் பாக்குறது இல்லையா? இதுக்கெல்லாம் 138 கேஸ் வராது. நாம அவங்கள ஏமாத்த நினைச்சாதான் 138 கேஸ் போட முடியும். சோ டென்ஷன் ஆகாதீங்க. நாம ஃபினாகோ கம்பெனிக்கு வேற செக் கொடுத்துடலாம். நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க இன்னைக்கு ஈவினிங்கே அவங்களுக்கு வேற செக் வந்துரும்னு. இந்த மாதிரி சட்ட சிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்க மதீஸ் லீகல் லென்ஸ் சேனலையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பாருங்க. ஒரு பிரின்சிபல் தனக்காக நீ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் செல்லும். இன்கேஸ் அந்த பிரின்சிபல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி பிரின்சிபல் உயிரோட இருக்கிற மாதிரியே சில சொத்து பரிவர்த்தனைகள் செஞ்சாங்க இல்ல ஏதாவது கைமாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மோசடி. சோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எதுவுமே செல்லாது. ஒருவேளை அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த பிரின்சிபல் உயிரோட இருக்கும் போது அந்த பவர் ஹோல்டர்